இந்த 26,000 தாண்டி நிஃப்டி இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? FISDAs அவங்களுடைய போர்ஷனை குறைப்பாங்க. அப்படி குறைக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த FIDA டேட்டாவை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. FIAஸால வாழ்ந்த கம்பெனிகளும் உண்டு. இதே FIAஸால வீழ்ந்து போன கம்பெனிகளும் லிஸ்ட் நிறைய இருக்கு. எப்போதுமே இந்த ரேட் கட் அப்படிங்கிறது அங்க மட்டும் கிடையாது. உங்களுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டை அசைச்சிக்க வாய்ப்பே இல்லை. வணக்கம் ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் சாய் ஷேர்டியூப்னு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ இந்தியாவோட பங்கு சந்தை நிலவரப்படி இந்த FIAவோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அதெல்லாம் இந்தியாவால் பொருளாதாரம் இன்க்ரீஸே ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பெரும்பாலும் மக்கள் பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குது? நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேணா இருந்திருக்கலாம். 2010 to 15 அதுக்கு முன்னாடி 2000 முன்னாடி FIAs தான் மேஜராக நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து நம்பி அதை அவங்க வந்தாதான் நம்ம மார்க்கெட் வரும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட் வந்து டல் ஆகிடும், அதாவது இறங்கிடும். இந்த மாதிரி தான் அவர் இருந்தது. ஆனால் கடந்த 5 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் FIAஸை மட்டும் நம்பி இல்லை, நாம் அடுத்தபடியாக அடுத்தடுத்த கண்டிஷனான டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட மிக முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க 2 பேரும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 5 வருடங்கள் அதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க. ஆனால் டாமினன்ட் அதிகமாக இருந்தது FIAs. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். NSE இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ இருக்குது. கடந்த 15 வருஷம் நீங்கள் டேட்டா கூட போய் பார்க்கலாம், இப்போ கூட அவைலபிள் தான். ஆனால் இப்போ தற்போது ஒரு 5 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், FIAஸை விட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு காரணம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முறையாக மக்களும் அதிகமான அளவுக்கு சேவிங்ஸை உள்ளே கொண்டு வந்தது தான் இதற்கு மேஜர் காரணம். இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தை நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் 320 பாயிண்ட் நிஃப்டி ஏறிட்டுருக்கு. இந்த பதிவின் போது ஆல் டைம் ஹையை நோக்கி நெருங்கிட்டு இருக்கு. மேபி நாளைக்கு நாளை மறுதினம் வந்துடலாம். இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைங்க. முக்கியமாக ட்ரம்ப் ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு. இன்னும் அவர் டாரிஃப் வார் கன்க்ளூஷன் கொடுக்கல. அவர் டாரிஃப் வார் கன்க்ளூஷன் கொடுத்தாதான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. இன்னும் அவர் எந்த கன்க்ளூஷனும் கொடுக்கல. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் வாருடைய நிறுத்தம் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது, அடுத்த வாரம் தான் போய் மீட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் எப்படி ஆல் டைம் ஹையை நோக்கி நிற்குது? இதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்மளுடைய மார்க்கெட் தற்போது FIAs மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது கிடையாது. ஸோ நம்ம வந்து யார்கிட்டையும் போய் கையேந்தணும்னு அவசியம் இல்லை. என்ன வளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இனி நம்ம அயல் நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற கண்டிஷனும் மாற ஆரம்பிச்சிடும். சற்று கொஞ்சமாக ஒரு 5 வருஷத்தில் மக்கள் திரும்பி பார்த்துருக்காங்க. ஷேர் மார்க்கெட் சைடு கொஞ்சம் திரும்பி பார்த்ததுக்கே நம்ம இந்தியன் எக்கானமி 5வது இடத்துல இருக்கிறோம். இந்த அடுத்த வருஷத்தில் மேபி நம்ம 3வது இடத்துக்கு கூட வந்துடலாம். ஏன்னா அடுத்து ஜப்பானும் ஹாங்காங்கையும் நம்ம மின்றதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஸோ நாம் அடுத்த 2026 இந்தியன் எக்கானமி ஈவன் 3rd பிளேஸுக்கு கூட வந்துடுவோம். இந்த கிரெடிட் எல்லாமே யாருக்கு போய் சேரும்? நேர்களாகிய நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா அவங்க வந்து சிப்பில் போடுறாங்கன்னா அந்த பணத்தை எங்கே கொண்டு போடுறாங்க? இங்கே ஷேர் மார்க்கெட்டில் தானே இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு 70% அவங்க ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மீதியை தான் அவங்க பாண்டு மற்ற கோல்டு மற்ற இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நாம் இனி FIAஸை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய கட்டாயம் இனிமேல் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே மேம், இப்போ இனிமே இருக்காதுன்னு சொன்னீங்க. இன்னும் எவ்வளோ வருஷத்தில் இந்த விஷயம் அப்படியே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. ஷேர் மார்க்கெட் பற்றியான அவேர்னஸ் நம்ம நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுமே வந்துட்டு இருக்கப்போ இன்னும் எவ்வளோ கூடிய விரைவில் நம்ம FIAஸே நம்மளுக்கு உதவி நாட வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமை எப்படி ஆகும்? இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், FIAஸை நம்பி நம்ம இல்லை. FIAs வந்து இந்த நவம்பர் வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் விற்று வைக்கிறாங்க.
ஆனால் அதை வாங்குற ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா இவங்க விற்கிறது 20,000 கோடின்னா அங்கே வாங்கியிருக்கிறது 60,000 கோடி. ஸோ நம்ம எவ்வளோ வாங்குறோம் பாருங்க. விற்கிறத விட நம்ம வாங்குறது அதிகமாக இருக்குது. அப்படி இந்த சுச்சுவேஷன் வந்துட்டாலே நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கைப்பக்கம் வந்துட்டோன்னு தான் அர்த்தம். ஓகே. ஈக்குவலாக இருக்காங்க. இவங்க 10,000 கோடி வாங்குறாங்க, இவங்க 10,000 கோடி விற்கிறாங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் இருக்குது. ஆனால் கடந்த ஒரு வருஷம் 2020லேருந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அதிகமாக விற்கிறத விட எஃப்ஐஎஸ் விற்றதை விட வாங்கினது அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ நம்மளோட டிபெண்டன்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50% மேலே குறைஞ்சிருச்சு. ஸோ எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் பார்த்து டேட்டா பார்த்து வாங்கணுங்கிற கட்டாயம்லாம் இனிமேல் கிடையாது. முன்னெல்லாம் பார்ப்போம், ஆமா. எஃப்ஐஎஸ் வந்தாங்கன்னா அடுத்த நாள் போய் நம்ம வந்து ஷேர்ஸை வாங்கலாம், ம். அந்த மாதிரிலாம். ம். ஸோ ஜென்ரலாக நேயர்கள் எஃப்ஐஏ டிஐ டேட்டா பாருங்க. ஆனால் அதை மையமாக மட்டும் வைத்து அடுத்த நாள் நான் ட்ரேடிங்கில் இறங்குறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் எஃப்ஐஏ செல் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி மார்க்கெட் இந்த அளவு ஹைக்கு வந்திருக்கும்? ஸோ அந்த காரணத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த டேட்டா மட்டும் வைத்துக்கொண்டு ட்ரேடிங்கில் எப்போதுமே இறங்கக்கூடாது. எஃப்ஐஏஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செல் பண்ணியிருக்காங்கன்னா டிஐ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ மடங்கு வாங்கியிருக்காங்க, 2 பேருமே வாங்க ஆரம்பிப்பாங்க சமயத்தில். ம். ஸோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக அந்த ட்ரெண்டில் நிற்குது, பை மோடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. சமயத்தில் ரொம்ப ரேராக 2 பேருமே செல் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் டீப்பாக கொஞ்சம் வேகமாக இறங்கும். இவங்க 2 பேரும் ஒரு மட்ட மாதிரி இருந்தாங்கன்னா இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் யாருடைய கைப்பக்கம் ஓங்கி இருக்குது? ஸோ இப்போ இந்த 26,000 தாண்டி நிஃப்டி இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் மார்க்கெட் இறங்க விடலை. ஓகே. ஸோ அந்த இடத்துலயே வச்சிருக்கிறாங்க. ஸோ மற்ற பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ இதுவே எஃப்ஐஎஸும் வந்திருந்தால், ஒருவேளை வாங்க வந்திருந்தால் இன்னும் வேகமாக மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ரொம்ப வேகமாக ஏறுமே தவிர இனி அடுத்து வரக்கூடிய வருஷங்கள் எல்லாமே பெரும்பாலும் நம்ம எஃப்ஐஎஸை நம்பி இருக்க போகிறது இல்லை. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அதுக்காக எஃப்ஐஎஸ் தேவையே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா எஃப்ஐஎஸ் வர்றது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி, ஒரு கேபிட்டல் வேணும் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வேணும். இது வரைக்கும் நமக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவங்கள வேண்டான்னு தூக்கி போட்டுற முடியாது. ஸோ எஃப்ஐஎஸ் பங்கு அப்படிங்கிறது ஒரு ஷேர்ஸில் நீங்கள் வாங்குகிற இண்டிவிஜுவல் கம்பெனி ஷேர்ஸில் எஃப்ஐஎஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க. ஸோ நம்ம இதை மெயினாக பேசுறதுக்கு காரணமே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து நேயர்கள் வந்து பார்க்கணும். ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதோட விலையை மட்டும் வைத்து 100 ரூபா ஷேர் 200 ரூபா ஷேர் நான் வாங்குறேன், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் தான் இவங்க உள்ளேயே வருவாங்க. அந்த சாப்டர் வரதுக்கு காரணமே இதுதான். நீங்கள் வாங்குற கம்பெனி ஷேரில் முதல்ல அவங்க இன்வால்மெண்ட் இருக்குதா? ஏன்னா எல்லா கம்பெனிகள்லையும் எஃப்ஐஎஸ் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா கம்பெனிகளிலும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கணுங்கிற கட்டாயமும் இல்லை. ஸோ நல்ல கம்பெனிகளாக திறனாய்வு செய்து அதற்கு பிற்பாடு தான் எஃப்ஐஎஸ் டிஏஎஸ்ஸை உள்ளே வந்து வாங்குறாங்க. புதுசாக ஐபிஓ கம்பெனிஸ்லாம் வருது பார்த்தீங்களா, வந்து ஒரு 3 மாதம் கழித்து இந்த எஃப்ஐஎஸ் டிஏஎஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ஐபிஓ கம்பெனிஸ்லாம் வேகமாக ஏறுது. ஓகே. ஸோ அதே மாதிரி அவங்க எல்லாருமே அந்த அவங்களுடைய பர்சன்டேஜை குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் அவங்களுடைய போர்ஷனை குறைப்பாங்க. அப்படி குறைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே அந்த கம்பெனியில் ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒரு இண்டிகேட்டர் மாதிரி நம்ம எஸ், அதை நீங்கள் இண்டிகேட்டர் மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டர்லி வைஸ் நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஓகே. இது எல்லாமே நம்மளுடைய கவர்மெண்ட் வெப்சைட் பிஎஸ்சி இந்தியா, என்எஸ்சி இந்தியாவில் இது அவைலபிள். இது நீங்கள் பணம் கட்டி பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு கம்பெனி உள்ளே போனீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தாராளமாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் போர்ஷன் இருக்குதா? சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஐஐ தான் மேஜர் போர்ஷனை ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. அதில் தனியாக ப்ரமோட்டர்ஸ்னே இருக்க மாட்டாங்க. எஃப்ஐஐ மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். சரி, அடுத்த பாயிண்ட், எஃப்ஐஎஸ் அதிகமாக இருந்தால் நல்லதா? எஃப்ஐஎஸ் அதிகமாக இருந்தாலும் அதுவும் ஆபத்து தான். ஆமாம், நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி போக போக அது கம்மியாயிட்டு தான் வரப்போகுது. அவங்க அந்த பர்சன்டேஜை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதே மாதிரி வாங்கி ஏற்றுவாங்க. எஃப்ஐஎஸ் உள்ளே வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் ஏற்றிட்டு திருப்பி இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆவாங்க. எஃப்ஐஎஸால் வாழ்ந்த கம்பெனிகளும் உண்டு நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில். இதே எஃப்ஐஎஸால் வீழ்ந்து போன கம்பெனிகளும் லிஸ்ட் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து பயங்கர ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு மூமெண்ட்டை காட்டுறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். பல்காக கொண்டு வருவாங்க, பல்காக வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சிஸ்டமேட்டிக்காக போகுதுமா,
ஸோ கொஞ்சம் ஒவ்வொரு மாதமும் அந்த கம்பெனி ஷேர்ஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஸோ அதனால் ஷார்ட் டேர்ம்னு வரும்போது எஃப்ஐஎஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வெளில போயிட்டாங்க அப்போ அதனால அந்த கம்பெனி வந்து பிரச்சனை ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அவங்களுடைய growth எல்லாம் நல்லா இருக்குது, அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் எஃப்ஐஎஸ் போனாலும் கூட சில நேரங்களில் கம்பெனிகள் நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கக்கூடியது. அதனால் ட்ரேடிங் பண்ணும்போது அதை பார்த்து எஃப்ஐஎஸ் வெளில போயிட்டாங்க அப்படின்னு இப்போல்லாம் பயப்பட முன்னெல்லாம் பயந்துட்டு இருந்தோம். நான் சொன்னேன் 10 வருஷம் முன்னாடிலாம் எஃப்ஐஎஸ் வெளில போயிட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு மார்க்கெட் டவுன்லேயே போயிட்டுரும். ஓகே ஓகே. ஆனால் இப்போ தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக டிஐ பார்க்குறாங்க. இவங்க விற்றாங்கன்னா உடனே போய் அவங்க வாங்கிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்திரமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ இந்த எஃப்ஐஐ டிஐ டேட்டாவை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆனால் அதுக்காக அதை இக்னோரும் பண்ணாதீங்க. அதை ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ட்ரேடிங்க்கோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அது ஒரு வலு சேர்க்கறதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேம் நீங்கள் எஃப்ஐஐ பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க மேம். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரோயிங் எக்கனாமி நம்ம அடுத்தடுத்து நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறோம். அவங்களோட ஈடுபாடு இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, நம்ம போயிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வருவாங்க இல்லைனா போவாங்க, நம்ம அதை வச்சு நம்மளால் வந்து முடிவு பண்ண முடியாது, ஷேர் மார்க்கெட்டில் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஏன் எஃப்ஐஐஸ் வந்து போகிறாங்க மேம்? ஆரம்பத்தில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எதற்காக? அவங்களுடைய கண்ட்ரிலே பண்ணிட்டு இருக்கலாமே, ஏன் இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் அவங்களுக்கு டேக்ஸ் பர்பஸ்ஸு, ஓகே. ரெண்டாவது க்ரோயிங் பெரிய பங்குச்சந்தை இது. ஆமாம். ஸோ நல்ல ஒரு ஃபீல்டு, நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. ஸோ ஒரு லாக்கர் மாதிரி கொண்டு வந்து பேக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க வந்து அதை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் எஃப்ஐஎஸ் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து இப்போ ஆரம்பத்தில் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வேகமாக வெளில போனதுக்கு காரணம் நிலையான ஒரு அரசு இல்லை, ஒரு கூட்டணி அரசு மாதிரி தானே அமைகிறது. ஸோ அதனால் எஃப்ஐஎஸ்க்கு பயம் வந்துடும். இவங்களுடைய பாலிசியை அடிக்கடி இவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, ஸோ எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது நம்ம கண்ட்ரியோடைய ஷேர்ஸ் எல்லாமே 2023 வாக்கில் எல்லாம் ஓவர் வேல்யூடாக ஆயிடுச்சு. இந்த பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம், தட் ஷுட் பி வெரி ஹை. நிஃப்டியோட பிஇ ரேஷியோவே ரொம்ப வெரி ஹையில் இருந்துச்சு. ஸோ பபிள் ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி வெரி ஹையில் இருக்கும்போதும் எப்போ வேணாலும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓவர் வேல்யூடு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே இந்த ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, வெளில போயிடுவாங்க. அடுத்தபடியாக அமெரிக்காவுடைய உலக நாடுகளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது எஃப்ஐஎஸை பெரும்பளவில் பாதிக்கும். அவங்க அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி எங்கே பார்த்தாலும் டாரிஃப் மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது சேஃப் ஹெவன் மெட்டலாக எங்கே போயிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு கோல்டு இந்த அளவு ஏறுறதுக்கு காரணம். எஃப்ஐஎஸும் மாற்றி மாற்றி அங்கே தான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு இடிஎஃப்னு மாற்றி மாற்றி கோல்டில் தான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பாண்டு மார்க்கெட்டோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க மாற்றும் போது பாண்ட் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அங்கே உள்ள ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, விற்று பணமாக்கி அந்த பணத்தை கொண்டு போய் வேறு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இவங்க எஃப்ஐஎஸ் வந்து பெரும்பாலும் இந்த ஷார்ட் டேர்மில் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு டைப். அதே மாதிரி எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் மாறி சுவிட்ச் ஓவர் ஆகிக்குவாங்க. ஸோ குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த கம்பெனியை விட்டு வெளில போவாங்க. அல்லது அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டில் பெருசாக ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கிடையாது, சும்மா ரன்னிங்கில் ஓடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மெல்ல மெல்ல அவங்க போர்ஷனை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கம்பெனிக்கு அதிகமான அளவுக்கு கடன் பிரச்சனைலாம் வருது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸில் வந்து நிறைய வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு அதை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அது கடந்த 5 வருஷமாக ஐபிஓடைய கம்பெனியோட வரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே ஐபிஓஸில் வர இருக்கிறாங்க. அப்போ எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பணத்தை எடுத்து இந்த மாதிரி ஐபிஓ கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்கும் அவங்க அந்த எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிவிட்டு வெளில வரத்துக்கெல்லாம். ஓகே மேம். இப்போ எஃப்ஐஎஸ் பற்றி சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டிஐஎஸ் இருக்காங்க, அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு. ஆனால் இப்போ டிஐஎஸ் எவ்வளோ வந்து நம்பகத்தன்மையாக இருப்பாங்க மேம். பிகாஸ் இவங்களுமே வந்து ஃபாரின் அந்த மாதிரி போயிட்டாங்க, அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துச்சுன்னா நம்மளோட கதி என்ன ஆகும்? டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் மெயினாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியன் ஈக்விட்டிஸில் தான் அதிகமான அளவுக்கு. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு அண்டு ஃபண்ட் ஆன் ஃபண்டு இப்படி எல்லாமே மேஜராக அவங்கள்ட்டையும் குளோபல் ஈக்விட்டி ஃபண்டு இருக்குது. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்டையும் குளோபல் ஈக்விட்டி ஃபண்டெல்லாம் இருக்குது. ஆனால்
ஒரு வேகமான ஒரு growth. ஏன்னா வெளியூர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஓரளவு சேச்சுரேட் ஆயிட்டது. ஸோ ரொம்ப வேகமாக அந்த கம்பெனிகள் growth-அ கொடுக்காது. ஆனா நம்ம ஊர்ல உள்ள கம்பெனிகள் அப்படி இல்லை. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்கள், அதான் டெவலப்பிங்கே எஸ், ஆகுது. நிறைய புது செக்டர்ஸ், ஓகே. செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, இ-காமர்ஸு, டிஃபென்ஸ், இப்படி புது செக்டர்ஸ் எல்லாமே உருவாகி இருக்கு. ஸோ growth அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபண்ட்லேயும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால வெளிநாடுகளில் போய் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியன் ஈக்விட்டிஸில் தான் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 20,000 30,000 கோடி, சமயத்தில் 1,00,000 கோடிலாம் கூட வந்து உள்ளே வந்திருக்கு. அந்த அளவு பணத்தை இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இது இன்னும் சிப் மூலமாக தானப்பா வருது. இது மாதம் திடீர்னு அவங்க சுவிட்ச் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ சிப் மூலமாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருதுங்கிற டேட்டாலாம் இப்போலாம் டெய்லியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மந்த்லி ஒன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தன்மை அப்படிங்கிறது என்னுடைய எதிர்கால நோக்கத்தில் பார்க்கும்போது இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் வந்தது, சோஷியல் மீடியா வந்ததுனால தான் இந்த அவேர்னஸ் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ் மீடியா டிவி சேனல் இருக்கும்போதும் நாங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் பேசியிருக்கோம். ஆனால் அப்போலாம் மக்கள்கிட்ட இந்த பெரிய அவேர்னஸ் இல்லை. இப்போ தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பண்ண முடியும், ஸ்மால் யூனிட்ஸ் மூலமாக வாங்க முடியும் அப்படிங்கிறது நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ சேஃபாக பண்ணணுமா, ஏன்னா நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து ஷேர் மார்க்கெட்டில் டேரெக்டாக பண்ணும்போது பிரச்சனை ஆயிடுது. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த 20,000 கோடிங்கிறது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு 50,000 கோடி மாதம் கம்ஃபர்டபுளாக 50,000 கோடி வருது அப்படின்னா உங்களுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டை அசைச்சிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ரீட்டைலர்ஸு உள்ளே வருவாங்க, போவாங்க, அவங்க ட்ரேடிங் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர் தனிநபர்களாக நான் சொல்கிறேன். ஆனால் சிப் மூலமாக பண்ணும்போது அது தொடர்ச்சியாக பெரும்பாலும் போயிட்டு தான் இருக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் அடுத்து உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. புதுசான இன்னோவேஷனான ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வராங்க. இதெல்லாம் அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதனால் ஒரு பெரிய யூனிட்டே அந்த சைடு வேலை பார்க்குது, மியூச்சுவல் ஃபண்ட் சைடு. ஸோ ஸ்திரமாக மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்போ தான் நம்மளும் தேர்ட் பிளேஸுக்கெல்லாம் போகவும் முடியும். மேம், நீங்கள் எஃப்ஐயூ பற்றி இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க மேம். அதில் இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் ஆகட்டும், இல்லைனா வந்து பாண்ட் ஈல்டோ, இல்லைனா வந்து டாலர் இண்டெக்ஸ், இது மூணுமே இருக்கிறதுனால, அதிகப்படுத்துறதுனால அவுட்ஃப்ளோவும் நிறையா ஆகும் அப்படின்ற ஒரு அச்சம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படியானா அது என்ன ஆகும், அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருங்க. இப்போ வந்து இன்னைக்கு மார்க்கெட் இந்த அளவு நிப்டி இன்னைக்கு ஆல் டைம் ஹைக்கு காரணமே இந்த ஃபெட் ரேட் கட்டு தான். ஏன்னா அவருடைய கடைசி மீட்டிங், ஜெரோம் பவலுடைய கடைசி ஒரு மீட்டிங்காக இருக்க போகுது, இந்த டிசம்பர் மாதத்தில் வரப்போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவர் அதிகப்படுத்துவாரா குறைப்பாரா அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துறதும் குறைக்கிறதும் அவங்க நாட்டில் உள்ள எக்கானமி எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க அதை வந்து குறைக்கிறது கூட்டுறது அப்படிலாம். அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தினார்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உங்களுக்கு பாண்டோட ஈல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாகும். ஸோ அப்போ எதுக்கு ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஎஸ் பாண்டுலலாம் போடுவாங்க. ஓகே. அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாண்ட் ஈல்டுடைய இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், குறைஞ்சிரும். அப்போ அங்கே வேண்டாம், பாண்டில் போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் ஷேர்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க. அதனால தான் ஃபெட் ரேட் கட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமெரிக்கா பார்க்கப்படுது. அதோடைய தாக்கம் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகளிலும் சிறிதளவு எதிரொலிக்கும். ஏன்னா அவங்களுடைய டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் மார்க்கெட்லாம் ஆல் டைம் ஹை அப்படிங்கும்போது அவங்கள உலக சந்தைகளும் நல்லா போயிட்டுருக்கு, நம்ம ஊர் சந்தைகளும் போகும்னு சொல்லி அந்த தாக்கம், அதனால அதை எதிர்பார்த்து. ஆனால் ஒன்று சொல்லணும், நான் எஃப்ஐஎஸ் எல்லாமே நமக்கு நியூஸ் வரதுக்கு முன்னாடி ஏறிடுவாங்க, இறங்கிடுவாங்க. நமக்கு ஆஃப்டர் த நியூஸ் தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு 300 பாயிண்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கிறது காரணம் அந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி, அவர் பவல் குறைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு ஏறிடுச்சு. அந்த குறைக்கிற அன்னைக்கு ஒரு சமத்தமும் காட்டாது. அன்னைக்கு நியூஸ் வந்திருக்கும், பேப்பரில் போடுவாங்க, டிவியில் போடுவாங்க, ஆனால் மார்க்கெட் ஒன்றும் கண்டுக்காது. நிஃப்டி 50 பாயிண்ட் கூட ஏறாது. நான் தான் முன்னாடியே ஏறிட்டேன்ல 300 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கும். ஸோ எப்போதுமே நியூஸ் வந்து எஃப்ஐஎஸ் ஆகட்டும், டிஏஎஸ்ஸாக இருக்கட்டும், அது வந்து அவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு அதுக்கப்புறமாக தான் தெரியுது. அதனால தான் அதை வைத்து கூட நீங்கள் டெசிஷன் எடுத்துடாதீங்க. ஒரு பேனிக் செல்லிங்கோ இல்லை வேகமாக போய் பை பண்ணுறதோ அந்த முயற்சிக்கு வந்துடாதீங்க. ஸோ ஆனால் எப்போதுமே இந்த ரேட் கட் அப்படிங்கிறது அங்கே மட்டும் கிடையாது. நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் இங்கே எந்த மாதிரி ரேட் கட், அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் இங்கே ரேட் கட். டாலருடைய ரேட்டு வந்து ஏறிட்டே தான் போகுது. உங்களுக்கு வந்து இன்றைக்கி 89 ரூபா 27 பைசா.
எங்கே 90 வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது டாலர் ஏறும்போது ஜென்ரலாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இறங்கணும். ஆனால் இந்த வருஷத்தில் எல்லாமே மாறி நடக்குது. ஓகே. எக்ஸப்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மட்டும்தான் இறங்கிட்டு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டாலர் வரலாறு காணாத உயர்வு, கோல்டு வரலாறு காணாத உயர்வு, நம்ம ஷேர் மார்க்கெட்டும் வரலாறு காணாத உயர்வு. இப்படி 3 பேரும் ஒத்து போய் இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பிட்டு தான் நிற்பாங்க. ஒருத்தங்க ஏறினா ஒருத்தங்க இறங்கிட்டு. முக்கியமாக டாலர் ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டெல்லாம் ஏறும். ஏன்னா டாலர் டீலிங் வித் கோல்டு எல்லாமே டாலரில் டீல் பண்ணுறாங்க. அப்போ அது ஏறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இங்கே நம்ம ஷேர் மார்க்கெட்டு ஏறுது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ஒரு பெரிய பியூட்டியே. எங்களுக்கு ரிவர்ஸில் தான் நடக்கும். எப்போ 2020க்கு முன்னாடி வரைக்கும் ரிவர்ஸில் தான் இருக்கும். டாலர் ஏறும், கோல்டு ஏறும், ஆனால் ஈக்விட்டி இறங்கிட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் இறங்குவாங்க, ஈக்விட்டி ஏறும். ஆனால் இந்த வருடத்தில் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் 3 பேருமே ஏறிட்டு இருக்காங்க. இதில் 4வது ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காங்க. யாரவங்க? பிட்காயின். சரிங்களா, அவங்க தான் முதல்ல ரேஸில் முந்தினது. நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன்னு முந்திட்டு இப்போ ஆசுவாசப்படுத்தி கீழே போயிட்டுருக்காங்க. இவங்க 3 பேரும் அடுத்த ரேஸ் யார் 1 லட்சம் தொடுறது, நம்மளுடைய பிஎஸ்சி சென்சஸ் 1 லட்சத்தை தொட்டு விடுமா அல்லது நம்மளுடைய கோல்டு தொட்டு விடுமா, இவங்க 2 பேர் ரேஸில் நிற்கிறாங்க. அவர் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திட்டு தான் போயிட்டுருக்காங்களே தவிர பெருசாக ஒன்றும் பிரச்சனைக்குரியதாக மாறுறது இல்லை. ஸோ அதனால் இந்த ரேட் கட் அப்படிங்கிற விஷயம், யூஎஸ் ரேட் கட் ஆகட்டும், நம்மளுடைய மானிட்டரி பாலிசி, நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் கொடுக்கக்கூடிய ரேட் கட் அப்படிங்கிறது அவங்க குறைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை அதை லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது. ஆல்டர்னேட்டிவாக எங்கே அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்குமோ அங்கே வந்து மாறிக்குவாங்க. இதுதான் ஜென்ரலாக நடக்கிறது. மேம், நம்ம எஃப்ஐஎஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு பேங்கிங் ஆகட்டும், இல்லை ஐடி செக்டர் ஆகட்டும், அதே மாதிரி இப்போ வளர்ந்துட்டு வர அந்த மெட்டல் செக்டர் ஆகட்டும், இதில் எஃப்ஐஎஸோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும் மேம்? எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? எஃப்ஐஎஸ் இது மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்களா? அது எப்படி இருக்கும்? நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேம்மா, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு கம்பெனிகள்லையுமே எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக எஃப்ஐஎஸ் டாமினேட்டிங்காக இருக்கக்கூடிய செக்டர்ஸ் அப்படின்னு சில செக்டர்ஸை வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் சொன்ன பேங்கிங் ஃபஸ்ட்டு வரும், 2வது ஐடி. ஏன்னா டாலரில் தானே அவங்களுக்கு எல்லாமே போக்குவரத்து எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஐடி செக்டர் வரும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபார்மசி செக்டர், தென் 4th மெட்டல்ஸ் அப்படிலாம் வரும். எஃப்ஐஎஸ் வந்து பேங்கிங்கில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்கில் தான் எஃப்ஐஎஸ் உடைய போர்ஷன் வந்து 35% மேலேயே இருக்குது ஷேர் ஹோல்டிங்கில். ஓகே, ஓகே. ஸோ அதனால் அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளுடைய பப்ளிசிட்டர் பேங்க்ல கூட எஃப்ஐஎஸ் உடைய லிமிட்டேஷனை அதிகப்படுத்தணும்னு போன 2 வாரம் முன்னாடி மேடம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு பப்ளிசிட்டர் பேங்க்ல திடீர்னு ஏற காரணம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணது பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா பேங்க் ஷேர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகுச்சு. ஸோ அதனால எஃப்ஐஎஸ் உள்ள வருது அப்படிங்கிறது தப்புன்னு கிடையாது. ஃபர்ஸ்டே சொன்னேன், கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவங்க போர்ஷனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க பப்ளிசிட்டர் பேங்க்லையும் கூட. ஸோ அதனால் மேஜராக டக்குன்னு உங்களுக்கு எஃப்ஐஎஸ் வர்றாங்க போகிறாங்க, அவங்களுடைய இது விஷயம் எல்லாமே பேங்கிங்கில் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஐடிலையும் அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே. எஃப்ஐஎஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத செக்டர்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வருது நம்மளுடைய எஃப்எம்சிஜி. அது யார் என்ன பண்ணாலும் இல்லை, நம்மளை நம்பி தான் இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ், நம்ம வாங்குறோமா சோப்பு சீப்பெல்லாம், அது பாட்டு எஃப்ஐஎஸ் வாங்கினா வாங்குங்க, வாங்கட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் எஃப்எம்சிஜி, ஆட்டோ செக்டர் இதெல்லாம் நம்மளுடைய ஆளுங்களை நம்பி, இங்கே உள்ளவங்களை நம்பி, அவங்கள நம்பி தான் உள்ளே போயிட்டுருக்குது. ஸோ அதனால் செக்டர் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் மேஜராக அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷனை எஃப்ஐஎஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி அந்த கம்பெனிகளை வேகமாக பாதிக்கும். ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் எஃப்ஐஎஸ் இருக்கிறாங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் உள்ளே வந்து போகிறதெல்லாம் அந்த கம்பெனியை பாதிக்காது. அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான் அந்த கம்பெனியை வந்து பாதிக்கும். ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எஃப்ஐஎஸ் இருக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியம் அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ், க்ரோத் இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியணும். எஃப்ஐஎஸ் ஒரு ட்ரிகர் ஃபேக்டர், ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தான். அவங்கள தான் நம்பி அந்த கம்பெனி இங்கே வந்து நிர்வாகம் பண்ண கிடையாது. அதனால் அதை தாண்டியும் நிறைய கம்பெனிகள் வந்து இந்த விஷயங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஃபேக்டாக நம்ம எடுத்துக்கிட்டு மூமெண்ட்டு கொடுக்கும், வேகமாக நல்ல மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். எஃப்ஐஎஸ் இல்லாத கம்பெனிகள் அப்போ ஆக்டிவாக ரன்னே ஆகலையா அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. சில கம்பெனிகள் சில ஷேர்ஸ் எல்லாம் எஃப்ஐஎஸ் இல்லாத போதும் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு தான் நினச்சிக்கிறோமே தவிர அவங்க வெளில போயிட்டாங்க அதனால நான் ஷேரை வித்துறேன், அவங்க உள்ளே வந்தாங்க அதனால நான் வாங்குறேன், இதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். உங்களுக்கு ஓவரால் டேட்டா தான் கிடைக்கும். அதுக்கு பிற்பாடு 1 வாரம் கழிச்சு தான் எஃப்ஐஎஸ் எந்த கம்பெனிகள்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க,
அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் வரும். ஆ. ஆனா பேப்பர், மேகசின், வெப்சைட்ஸ் இதுல எல்லாம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரும். நீங்க போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் போன குவார்ட்டர்ல எந்த கம்பெனிகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த கம்பெனிகள்லாம் வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது உங்களை ஒரு அலாட் பண்ணும். அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம விற்கலாம்னு நினச்சிட்டு இருப்போம், அவங்க எஃப்ஐஎஸ் போர்ஷனை அதிகப்படுத்தியிருக்காங்க, அப்போ ரேட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி இன்னும் கொஞ்ச நாள் வச்சு விற்கலாம்னு நம்ம பொறுமை காக்கலாம். அவங்க வெளில போறாங்க அப்படின்னா எதன் காரணமாக வெளில போறாங்க? அப்போ அவங்க வெளில போறாங்க, ஆனால் அதே சமயம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க பர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதை காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. எஸ், காம்பன்சேட் பண்ணிட்டாங்க, நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. ஆனால் எஃப்ஐஎஸும் போகிறாங்க, டிஏயும் போகிறாங்க, அந்த கம்பெனிக்கு கடன்லாம் அதிகமாகிட்டு வருது, லாஸ் அவ்வளோதான், அந்த கம்பெனி விட்டு நம்ம வெளில வர்றது புத்திசாலித்தனம். ஸோ அதனால் எஃப்ஐஏ டிஏ ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத நீங்கள் வாங்க போகிற கம்பெனிகள்லையும் பாருங்கள். ஓவராலாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெய்லியும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கும் ட்ரேடிங் வைஸ் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேம் பொதுவாக வந்து இந்த எஃப்ஐஎஸ் வச்சு தான் வந்து இங்கே ட்ரேடிங் பண்ணுறவங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து ஐயோ இப்படியாவதே பேனிக் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்தது ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம். என்னதான் எஃப்ஐஎஸ் இருந்தாலுமே நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி டிஏஎஸும் சரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வர வரைக்கும் நம்மளை யாரும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே வந்து தீர்மானமாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் மேம். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.